ஜேசிஒய் விடுதலை மையத்தில் விடுதலை பெருவிழா கூட்டம். பிசாசு சாபக்கட்டிலிருந்து விடுதலை வேண்டுமா? வியாதியின் கட்டிலிருந்து விடுதலை வேண்டுமா? மந்திர மரண கட்டிலிருந்து விடுதலை வேண்டுமா? இதோ உங்கள் விடுதலைக்கான நாள். வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு விடுதலை பெருவிழா கூட்டம். தாம்பரம் அடுத்த பதுவஞ்சேரியில் நமது ஜேசிஒய் விடுதலை சென்டரில் வைத்து விடுதலை பெருவிழா கூட்டம் நடைபெறுகிறது. உங்களை அன்புடன் அழைக்கும் நமது சகோதரர் அந்தோணி ராஜா அவர்கள். தொடர்புக்கு 9848899948 மற்றும் 7867995528. உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசிஒய் விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். ப்ரேயர் பண்ணுறப்ப எனக்கு அந்த போராட்டம், பிசாசு போராட்டம் எல்லாமே என்னை விட்டு மாறிச்சு. என் மகள் விடுதலை ஆகலையே, நம்ம என்ன இப்படி வாழ்க்கை நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ ஆண்டனி பிரதருக்கு ஒரு ப்ரேயருக்கு நான் அட்டன் பண்ணேன். என் மகளை கூப்பிட்டு அன்னைக்கு என் மகளும் சந்தோஷமாக இப்போ படிக்குது, நல்ல மார்க் எடுத்துருச்சு. ஏன்னா இப்போ நிறைய மாற்றம் என் குடும்பத்திற்கு. நானும் வேலைக்கு போய் நான் வேலை சேர்த்து நான் நல்லா வேலை செய்கிறேன். நல்ல ஆசீர்வாதமாக ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். எங்கிட்ட வந்து இப்போ நான் 1 வருஷத்தில் ஒரு ஆல்கோல் கொடுத்துருக்கேன். பாஸ்டர் ஐயா கொடுத்த ஒரே இதில் நான் இப்போ ஆயில் மற்றும் சாப்பாட்டில் நான் மட்டும் கலந்து வச்சு நான் சாப்பிட்டேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா, நான் உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தினால மட்டும் நான் இந்த ஆயிலை நான் தொட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். கரெக்டாக நான் இங்கே வந்துட்டு போய் 4ஆவது மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஐயா என்ன கொடுத்தாங்க, அதை சாப்பாடில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்டதுலேருந்து கைவலி முற்றிலுமாக நீங்கி. ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க, ஒவ்வொரு மாதமும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிதான நாமத்தினால உங்களுக்கு இந்த மே மாத வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று மாறாதது. இந்த வருஷத்தில் 5ஆவது மாதத்தை கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை காண கொடுத்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். போன மாதம் முழுவதும் நீங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தின் பலனை நாங்கள் வெளி ஊழியங்களில் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவர் நாம மகிமைப்படட்டும். ஜெபித்த உங்களையும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவருடைய நாமம் பிரஸ்தாபமாகணும், அவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம் பெருகணும் என்பதற்கு ஜெபிக்கிற உங்களை போல குடும்பத்தை தான் அவர் தலைக்க பண்ணணும். அதுக்காக தான் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷித்த வண்ணமாக இந்த மே 1ஆம் தேதி அதுவுமா இன்று இரவு 9:30 மணிக்கு விடுதலை நேர நிகழ்ச்சி நம்முடைய ஊழியத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமை நடக்குதுல, அது இன்று நடைபெறும். இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமில்லை, இந்த கூட்டத்தை குறித்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்துவ குழுக்களுக்கு இந்த கூட்டத்தை குறித்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த போஸ்டர் உங்களுக்கு அனுப்புங்க, அது பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மிகுந்த ஆசீர்வாதமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக பல வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் விடுதலை பெருவிழா கூட்டம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி 4 மணிக்கு நம்முடைய விடுதலை மையத்தில் வைத்து நடைபெறுகிறது. அதனால் இந்த கூட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம். நீங்கள் வியாதியில் இருக்கலாம், இல்லை பிசாசின் பிடினால் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். கண்டிப்பாக அந்த நாளில்
இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். இயேசு உங்களை குணப்படுத்துவார், உங்களை சுகப்படுத்துவார். அதனால் எதுவும் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்க. இயேசுவினுடைய தொடுதலை நீங்கள் உணருவீங்க. நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் இயேசு இறங்கி வந்து தொட்டு குணமாக்குகிறார். உங்களுக்கு அதை செய்வார். நீங்கள் தவறாமல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி 4 மணிக்கு இந்த கூட்டம் நம்முடைய ஜேசுவை விடுதலை மையத்திலேருந்து நடைபெறுது. நீங்கள் ஒரு இது இங்கே எங்கே இருக்கலாம்னு நினைக்கலாம். அது ஒன்றும் இல்லை, நம்ம சென்னை தாம்பரம் அடுத்த பதுவஞ்சேரி என்ற ஒரு கிராமம் இருக்குது. அது பக்கத்தில் தான் இந்த சென்டர் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் போய் ஜேசுவை டெலிவரன்ஸ் சென்டர்னிங்கன்னா அதில் போட்டிருக்கோம், சேலையூர்னு போட்டிருக்கோம். அங்கே நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். விசேஷமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அது மாத்திரமல்ல, இந்த மே மாதத்தில் 1ஆம் தேதி அதுவுமா நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு மாதம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கேட்குறோம். இந்த வாக்குத்தத்தம் ஒரு வல்லமை உள்ளது. இது தேவன் தம் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், விடுதலைகள். அது ஒரு உயர்வுக்குள்ளே கொண்டு போகிற ஒரு வாக்குத்தத்தம் தான். அது எப்பொழுதுமே தம் பிள்ளைகளுக்காக அவர் அதை செய்கிறார், அதை கொடுக்கிறார், அதை அனுபவிக்க வைக்கிறார். அதுதான் அவருடைய சித்தம். இந்த நாளில் விசேஷித்த வண்ணமாக இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒரு வேளை இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறாதபடி ஏதாவது தடை கற்கள், உங்களுக்கு வழி திறக்காதபடி எல்லா கதவுகளும் மூடப்பட்டு இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. இந்த நாளில் இயேசு உங்கள் தடை கற்களை உடைத்து உங்கள் வாசல்களை அவர் திறக்கிறத நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கலாம், வெளிச்சமே வராதபடி ஒரு இருளுக்குள்ளே கடக்கலாம், பாவம் என்ற சிற்றின்பத்துக்குள்ளே கடக்கலாம், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் வீடு ஒரு இருள் அடைந்தது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இன்று உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து உங்கள் இருளை அவர் வெளிச்சமாக்க செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறத அவருடைய வல்லமை வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைந்து போயிருக்கலாம், ஒரு ஜெயம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் நீங்கள் ஆரம்பித்து அது தோல்வி அடைந்து நஷ்டத்தில் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை உலக மனிதர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் இன்று நீ எந்த இடத்தில் தோல்வி அடைந்தாயோ, எந்த இடத்தில் நஷ்டம் அடைந்தாயோ, அந்த இடத்துல நான் உன்னை ஜெயமாக மாற்றி உன்னுடைய நஷ்டத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். அவருடைய வல்லமை வெளிப்படுங்க, அவருடைய மகிமை வெளிப்படும். இந்த நாளில் நீ சோர்ந்து போயிருக்கலாம், அந்த பிசாசு கட்டிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், எத்தனையோ மந்திரவாதிகளை நீங்கள் தேடி பார்த்து அவங்களும் கைவிட்டிருக்கலாம், ஏன் ஊழியக்காரர்களை தேடி போயும் ஒரு அற்புதம் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இன்று இயேசு உங்கள் வியாதி, உங்கள் பிசாசின் போராட்டம், உங்கள் மந்திர கட்டுகளை அனைத்தையும் அவர் விடுவித்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சொல்ல சொன்னார். உங்கள் வீட்டில் வேதாகம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா நாங்கள் சொல்கிறத நீங்கள் கவனிக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 23வது வசனம் கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இதை பார்க்குற என் அன்பு சகோதரன், உன் விசுவாசம் உன்னை விட்டு அது விலகி போய்விட்டது. காரணம் என்ன? ஏன் உன் விசுவாசம் ஒளிந்து போனது? நீ தேடி தேடி போய் பார்த்த, யார் மூலியமாவது ஒரு அற்புதம் நடக்காதா? யார் மூலியமா விடுதலை நடக்காதா? என்னுடைய தோல்விகள் என் ஜெயமாக மாறாதா? என்னுடைய நஷ்டங்கள் ஆசீர்வாதமாக மாறாதா? என் இருள் வெளிச்சமாக மாறாதா? என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வராதா? நீ போகாத இடம் இருக்காது, நீ தேடாத கோயில்கள் இருக்காது, நீ அதாவது உபவாசங்கள் நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாம் தேடி பார்த்து இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற பல கூட்டங்களுக்கு நீங்கள் போனீங்க, தேடி போய் பார்த்தீங்க, அந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணீங்க, உங்களை வர சொன்னாங்க, நீங்களும் போனீங்க. ஆனால் அற்புதம் பெற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு வீட்டில் ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, சோபாவில் உட்கார்ந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படி தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்ல போகிறேன் நீங்கள் கவனித்தாலே போதும். அந்த இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு அந்த இயேசு தான் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ விசுவாசிக்க கூடுமானால்
கூடுமானால் கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிச்சா நடக்கும். இது யாருக்கு சொன்னார் தெரியுமா? ஒரு தகப்பன். அந்த மகனுடைய வாழ்க்கை குறித்து பாருங்களேன், எழுதப்பட்டிருக்கு. அந்த தகப்பனார் சொல்றார் பாருங்களேன், 17. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவர் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்ல கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களாலும் கூடாமல் போயிற்று என்றான். நல்ல கவனி, அவனுடைய மகனை ஒரு பிசாசினால் பிடித்து கொண்டு பேச மாட்டான். அவன் தீயிலும் தண்ணீரும் விழுந்து கொண்டு அவனை அலக்கழித்து கத்துறதும் ஆடுறதும், இதுதான் அந்த பிசாசினால் அவன் கட்டப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். அப்போ அவன் ஆண்டவருடைய சீசர்களிடத்தில் இயேசுடைய ஊழியக்காரர்கிட்ட கூட்டு போகிறாங்க. அவங்களால முடியாமல் போய்விட்டது. அதனால் இயேசுக்கிட்ட போய் அவன் முறையிடுகிறான். அவர் பிரியத்திரமாக சொல்கிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியரே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் அப்படி பொறுமையாக இருப்பேன்ட்டு சீசர்களை சொல்லிட்டு உடனே இயேசு அந்த மனிதர்கிட்ட கேட்கிறார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான். நல்லா கவனிச்சிங்க, இயேசுவை கண்ட உடனே அதை அலைக்கழிக்கிறது, ஆடுது, எல்லாமே நடக்கிறது. நீங்களும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் இப்படிலாம் நடக்க தான் செய்யும். அது நுரை தள்ளி வீழும். இயேசு அந்த பிரசன்னமாகி விட்டால் அந்த இடத்துல இயேசுவின் வல்லமை வெளிப்படும் போது அது எல்லா காரியம் நடக்கணும். ஆனால் அது புறப்படணும். இதான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் அது புறப்பட்டு போகணும். அந்த உடலை விட்டு அது விலகி போகணும். இதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்களேன். அப்போ பாருங்களேன், அவனுடைய தகப்பன் இது ஏது இவனுக்கு உண்டாகி எத்தனை காலம் ஆயிட்டு, சிறு வயதுலேருந்து இருக்கு. உடனே சொல்கிறாரு, சிறு வயதுலேருந்து இவனை கட்டியிருக்கிற இந்த கட்டிலிருந்து விடுவிக்க அவன் சொன்ன ஒரு காரியத்தை பாருங்களேன். அது 22, இவனை கொல்லும்படி அவங்க தகப்பன் சொல்கிறார், அது அநேகரும் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால். இவர் எல்லாம் வெறுத்து போயிட்டார், மனம் சோர்ந்து போய் இனி அவ்வளோதான், என் மகனை காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலையில் வரும்பொழுது இயேசுவிட்ட முறையிடுகிற ஒரு காரியம், இயேசுக்கிட்ட முறையிட்ட ஒரு காரியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லாரையும் பார்த்துட்டீங்க, இனி யாரையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, ஒரு தீர்மானம் எடுத்துட்டு அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. இயேசுகிட்ட பேசிட்டீங்க, நீங்கள் தான் செய்யணும் இயேசுவை, நீங்கள் தான் செய்யணும் இயேசுவன்ட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் நான் சொல்லவா? இயேசு என்ன சொல்கிற பாருங்க. அந்த இடத்துல இயேசு சொல்கிற, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானா. ஏன் அவர் ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு? சொல்ல காரணம் என்ன? இன்னைக்கு மனிதர்கள் மக்கள் ஒரு நம்பிக்கையோடு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அந்த தவறு கிடையாது. ஜெபிக்கிற இடத்துக்கு போகிறது தவறு கிடையாது. தேடி போகிறதுக்கு நல்லது தான். இன்றைக்கி நீங்கள் ஒரு சகோதரர் வந்தார் இந்த விடுதலை ஊழியத்துக்கு, அவர் விடுதலை பெற்றுக்கொள்ளணும் வந்தார். அவர் சொன்னார், நான் நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன், நிறைய ஒருத்தர் பாஸ்டர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் பார்த்துட்டு வந்துட்டார். எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். நான் போனேன், அங்கே அவ்வளோ ஆடுறதெல்லாம் பார்த்தேன். நான் விடுதலை பெற்றுக்கொள்ளுவேன் போய் நின்றேன். நான் ஜெபம் பண்ணினேன், ஆனால் நான் விடுதலை பெற்றுக்கொள்ளலை. எல்லா இடத்துலையும் நான் வெறுமையாக வந்துட்டேன் என்கிட்ட பேசுகிறேன். அப்போ நான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நீ விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன்னா அப்படியா? அப்போ அடுத்தது அவங்களுக்கு சொன்னேன், நான் அது படிக்கிறேன். லூக்கா வாசிக்கலாம், 18வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் படிக்கிறேன். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். நான் ஒன்று சொல்லவா? மனுஷனால் எதுவுமே நடக்காது. மனுஷனால் நீங்கள் நடந்துரும் நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. நீங்கள் மனுஷனை நம்புறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசுவை நம்புங்க. இயேசுவை நம்பணும். அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள். மனுஷரால் முடியல பார்த்தியா, நான் முடித்து தரேன், நான் நடத்தி தரேன். இதுதான் இயேசு. மனிதனை நம்புவதை விட இயேசுவை நம்பணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சம்பவம் நடந்தது, அது ஊழியக்காரனே பேசுகிறான். இயேசுவோடு இருந்த பேதுரு, இந்த சபையின் முதல் தலைவர்,
அவன் சொல்லுகிற வார்த்தையை படிக்கல. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் 16வது வசனம், அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினால் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசம் உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த இடத்துல தெளிவாக சொல்றாரு, அவருடைய நாமத்தை பற்று விசுவாசத்தினால். அந்த விசுவாசம் உங்களோடு இருக்கும் பொழுது அந்த அற்புதமான சுகம் நடந்ததான். அந்த சீசர்கிட்டயே வெள்ளியும் பொண்ணு இல்லை, முடவனா உட்காந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான் தேவாலயத்தில் வாசல் அண்டையில். அப்போ இந்த இடத்துல அவங்க என்னமா சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, ஆனால் எங்ககிட்ட ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? நசரனாகிய இயேசுவின் அழகா இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட சொன்னாங்க. என்கிட்ட இருக்கிறத நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன், அது உனக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கும். என்ன நடந்தது பாருங்க, அற்புதமாக வலது கையை அவனை பிடித்து தூக்கிவிட உடனே அவனுடைய கால்கள் எல்லாம் பலனடைய ஆரம்பித்திருந்தது. அற்புதம் நடந்துச்சு. சரி, அற்புதம் நடந்தோன்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன். இப்போ ஒரு அற்புதம் நடந்தால் மக்கள் ஓடி போவாங்க, போகலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் நல்லா கவனிங்க, அதில் பாருங்களேன் 12 பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய பக்தினாலாவது சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்க பண்ணிடணும் என்று நீங்கள் எங்கள் நோக்கி பார்க்கிறது என்ன? அவங்க சொல்கிறாங்க, எங்களையே நீங்கள் நோக்கி பார்க்குறீங்க, இது எங்களுடைய சுய சக்தினாலும் அல்ல, சுய பக்தினாலும் அல்ல. நாங்கள் நல்லா ஜெபிக்கிறோம், 3 மணி நேரம் ஜெபிக்கிறோம், அதனால நடந்தது அல்ல, எங்களுடைய சக்தினால நடக்கலை, இயேசுவின் நாமத்தினால் நடந்தது. இப்போ புரியுதா புரியலையா? நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறத நிப்பாட்டிட்டு, இயேசுவே எங்களுக்கு சரியான இடத்துல கொண்டு போங்கப்பா, நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் மனிதனை நம்பி சோர்ந்து போயிருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் மனிதனை நம்பி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஊழியத்துக்கு ஓடி ஓடி உங்களை களைத்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீ இயேசுவை மாத்திரம் நம்பு, இயேசுவை மாத்திரம் தேடு, ஏதோ ஒரு மனிதனை அல்ல. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, மனிதரால் கூடாதது தேவனால் இன்னைக்கு கூடும். அதை தான் கர்த்தர் நீ விசுவாசிக்கணும். ஆபிரகாம் வாழ்க்கையில் யாருமே கிடையாது, ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை அவன் விசுவாசிச்சான், அது நீதியாக எண்ணப்பட்டது. எவ்வளோ ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை மாத்திரம் நீ நம்பிப்பார். நீ எந்த மந்திரவாதி, அவர் வித்தையில பெரிய காரியத்தை செய்வார், யாராலையும் முடியாது. எல்லாரும் ஒரு எண்டு முடிஞ்சிடும், ஆனால் எண்டே இல்லாமல் அற்புதங்களை செய்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவை எவ்வளோ அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் முடக்க பார்த்தார்கள், அவர் மரித்த பிறகு அவரை அடக்கம் பண்ணி அவர் வெளியே வரக்கூடாது பார்த்தாங்க, அவரை யாராலையும் தடுக்க முடியல. அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கு, இன்று வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த ஊழியத்தில் நாங்கள் பார்க்குறோம், பலர் வராங்க, விடுதலைக்குள்ளே வரும்போது அவங்களை விடுதலைக்குள்ளே நடத்துவோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இது ப்ராப்ளம், இதுக்கு காரணம் இது, எப்படி இயேசு குணமாக்குவார் சொல்லி அந்த விடுதலைக்குள்ளே நாங்கள் நடத்துகிறோம். அது அவங்க விசுவாசிக்கிறாங்க, பிலீவ் பண்ணும்போது அற்புதம் நடக்கிறது. அவருடைய வல்லமை பெரியது. இன்றைக்கு அதே தேவன் உங்களுக்கு வல்லமையை செய்வார். அவர் கையில் அந்த வல்லமை இருக்கு. அவர் நாமத்துக்கு முன்பாக எல்லாம் அடங்கி போய்விடும். கர்த்தருடைய மகிமை, அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 9, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி, அவருக்கு முன்னாடி எல்லாம் முடங்கிறங்க. அது வானத்திலிருந்து கிரியை செய்கிற வல்லமையாக இருக்கலாம், நட்சத்திரத்தின் கிரியைகள் இருக்கலாம், கிரகங்களை நாட்களை குறித்து அது செய்வினையாக இருக்கலாம், எல்லாம் அடங்கி போகும். இல்லை இந்த உலக பிரபஞ்சத்தின் மனிதர்கள், எல்லா அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரி எல்லாத்தையும் அவருக்கு முன்பாக முடங்கப்படும். இயேசு என்ற ஒரு நாமந்தான். அது மாத்திரம் அல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க, அது பூமியின் கீழானும் பாதாளத்திலிருந்து செத்த ராட்சத கிரிகளை எழுப்பி அனுப்பினால் அது இயேசு நாமத்துக்கு முன்னாடி முழங்கால் படியேற்றும்.
இன்னைக்கு நீங்க விடுதலை அடையாதபடி, ஒருவேளை உங்களுடைய மகன் விடுவிக்க முடியாதபடி, தீய பழக்கத்துல தீய கட்டுகளை இருக்க விடுதலை இல்லாம நீங்க இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த இயேசுவின் வல்லமை அதை விடுதலை கொடுக்கும். உங்களுடைய மகள் வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கலாம், திருமணம் நடந்து வெளியே வீட்டுக்குள்ளே இருந்து இருக்கலாம், அல்லது நீங்க ஆஸ்பத்திரியில அடைக்கப்பட்டு இருக்கலாம், வியாதினால படுக்கையில கிடக்கலாம். இன்றைக்கு இயேசுவின் வல்லமை உங்களை தேடி வருகிறது. ஆனா அவர் உங்ககிட்ட கேட்கிறது, நீ என்னை விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிப்பாயானால் எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். அதைத்தான் கர்த்தர் சொல்றார், அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. உடனே அந்த தகப்பன் என்ன செஞ்சார் பாருங்க, அதுதான் பெரியது. உடனே அந்த தகப்பன் சொல்லுகிறாரு, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் அவர் சொல்றாரு பாருங்களேன். அவர் கேட்ட உடனே பிள்ளையின் தகப்பன் 24, விசுவாசிக்கிறவன் ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு அழுகிறான். கண்ணீரோடு சத்தமிட்டு அவனுடைய அவ்விசுவாசம், அவன் சொல்றான், ஆமா நான் அவ்விசுவாசம் ஆயிட்டேன். அவன் ஒப்பு கொடுக்கிறான். இன்றைக்கு இதை பார்க்குற அன்பு சகோதரனே, உன் அவ்விசுவாசத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எதுக்கோ அழுவுறீங்க, உன் அவ்விசுவாசம் விலகி போகணும். ஏன்? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை வெளிப்படும், விசுவாசித்தால் வல்லமை வெளிப்படும், விசுவாசித்தால் மகிமை வெளிப்பட்டு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எல்லாம் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்துடலாம். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இவ்வளவுதான் செய்வார் என்று நீங்கள் முடிவு எடுக்காதீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அவர் வல்லமுள்ள தேவன். அதனாலதான் அவருடைய நாமம் சர்வ வல்லமுள்ள தேவன். எல்ஷடா, சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் வல்லமையாய் வெளிப்படுவார். அது எப்பேற்பட்ட போராட்டமா இருக்கலாம். ஒருவேளை சர்பத்தின் வல்லமையினால் கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது விழுந்து போன தூதனின் ஆவினால், இரத்தத்தை குடிக்கிற ஆவினால் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். உங்களை திருமணத்தை நடத்தி விடாதபடி நடந்துடக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு பிசாசின் வல்லமை உங்களை பிடித்து அலக்களித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று இயேசு விடுதலை கொடுக்க போறார். நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் விசுவாசம், அதாவது அவ்விசுவாசம் ஒளிந்து போய் விசுவாசம் துளிர்க்கணும், விசுவாசம் உண்டாகணும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் வரவே வராது. உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லைன்னா, அவ்விசுவாசம் இருந்தால் அழுகை இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் கண்ணீரோடு அவன் ஜெபிக்கிறான். அப்போ பாருங்களேன், அப்பொழுது ஜனம் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமியும் செவிடுமான ஆவி இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாத என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். நல்லா கவனிச்சு பாருங்க, அதட்டுறார். இவனுக்குள்ள இனி போகக்கூடாது. ஒரு நாள் வருது, இன்னொரு நாள் விலைக்கு இருக்குது, அப்படிலாம் இல்லை, துரத்தி விடுகிறார். அவன் அன்னைக்கு ஒப்பு கொடுத்த பிறகு இன்னைக்கு பார்க்குற என் அன்பு சகோதரனே, நீ நிறைய கேள்வி கேட்குற, கேள்வியை விட்டுட்டு என் அவ்விசுவாசம் என்னை விட்டு ஒளிந்து போகணும்னு சொல்லிப்பார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அவர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பார். உன் நஷ்டத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். உன்னுடைய இருள் வெளிச்சமாய் மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதிய வாசல்களை திறப்பார். உனக்கு தடைக்கற்களை அவர் எடுத்து போட்டு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். நீ இயேசுவை மாத்திரம் சார்ந்து கொள். அன்றைக்கு ஆபிரகாம் இயேசுவை சார்ந்து கொண்டான். அந்த சார்ந்து கொண்ட நிமித்தம் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவரை விசுவாசித்தான். ஆண்டவரை இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே போல உங்களையும் கர்த்தர் வைப்பார். ஆனால் உங்கள் அவ்விசுவாசம் ஒளிந்து போகணும், ஒளிந்து போகணும். நீங்கள் அவரை விசுவாசிக்கணும், இயேசு நாமத்தை நம்பி பார்க்கணும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் எழுதின நிருபத்தில் 10வது அதிகாரம் இப்படியா எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நான் படிக்கிற பாருங்க. ரோமர் 10:13, அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படும். ஆண்டவரை தொழுது கொண்டு பாருங்க. இன்னைக்கு யார் யாரோ நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறீங்க, பாராட்டுறீங்க, எதோ செய்கிறீங்க. நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தரை தொழுது கொண்டு பாருங்க. கர்த்தரை நல்லா துதித்து பாடுங்க. கர்த்தரை சோத்திரம் பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு இன்னைக்கு நடக்கும், ஒரு விடுதலை இன்னைக்கு நடக்கும். எல்லா கட்டுகளும் வியாதிகளும் நோய்களையும் கர்த்தர் சுகமாக்குவார்.
ஆனால் நீங்கள் மனிதனை நம்பாதீங்க, இயேசுவை மேலே ஒரு நம்பிக்கை வைங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. இந்த மாதத்தில் அதிசயம் நடக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் அப்படியே கண்களை மூடும். அன்புள்ள தகப்பனே, எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துங்க. அப்பா, உண்மை நான் துதிக்கிறேன், உண்மை மகிமைப்படுத்துகிறேன். நீ நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறீங்க. அப்படியே சோதரம் பண்ணுங்க, துதிக்க ஆரம்பிக்கிங்க, நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நன்றி சொல்ல 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 ஒரு வல்லமை இறங்கி வரும், ஒரு அபிஷேகம் இறங்கி வரும், ஒரு தொடுதல் இறங்கி வரும். நன்றி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் அவிசுவாசம் ஒளிந்து போகட்டும். முதலாவது ஜெபிங்க, நான் உண்மை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, என் அவிசுவாசம் ஒளிந்து போகணும். ஜெபிங்க, பார்க்கலாம். சோதரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, அவிசுவாசம் என்னை விட்டு விலகணும். ரெண்டாவது, நான் இனி மனிதனை நம்பக்கூடாது. ஹல்லேலூயா, சோத்திரம். உண்மை நம்பணும். உண்மை நான் நம்பும் பொழுது எனக்கு விடுதலையும் சுகமும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஒரு தேவ மனிதனை எனக்காக அனுப்புவீங்க. என் கண்கள் அதை காணும். எல்லாம் ஜெபிங்க, சோத்திரம். தோற்றங்களை பார்த்து நான் விசுவாசிக்காதபடி, ஆண்டவரே, இயேசுவின் நாமம் அற்புதமுள்ள ஒரு நாமம் என்பதை நான் விசுவாசிக்கிறவன என்னை மாத்துங்கப்பா. எல்லாம் ஒப்புக்கொடு. ஜெபிங்க. நன்றி 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 நன்றி. தேவ வல்லமை இறங்கி வரட்டும்பா. இந்த நாளில் ராஜா ஒரு விடுதலை உண்டாகட்டு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. 430 வருட அடிமைத்தனத்தில் இருந்த அந்த மக்களை விடுதலை பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்த அந்த தேவன் தானே உன்னையும் விடுதலை பண்ணி உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ அந்த சிறைப்பட்டு இருக்கிற அந்த வீட்டிலிருந்து நீ வெளியே வருவ. சிறைப்பட்டு இருக்கிற அந்த நிலத்தை விட்டு வெளியே வருவ. உன்னை சிறைப்பிடித்த அந்த வீட்டை விட்டு விடாதபடிக்கு உன்னை முழுவதும் கட்டி வைத்து இருக்கிற எல்லாம் எகிப்தின் வல்லமைகள் இப்பொழுது அக்கினினால் உடைக்கப்படுகிறது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அக்கினி விழுகிறது. உன்னை சிறைபிடித்து வைத்திருக்கிறது. உன்னுடைய மனம் துக்கத்தினால வேதனையினால நிறைந்திருக்கிறது. இப்பொழுதே அது விடுதலை நடக்கட்டும். ஒரு அற்புதம் நடைபெறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாம் சிறைப்பட்டு இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் அந்த பிசாசினால் விடுதலை அடைய முடியல. மந்திர கட்டிலிருந்து விடுதலை வரல. சோத்திர பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வரல. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உன் மேல் இறங்கி வருகிறது. இயேசு என்று கூப்பிடு. இயேசு என்று நீ கூப்பிடும் பொழுதுதான் அவருடைய வல்லமை வெளிப்படும். எங்களுடைய சுய சக்தினாலும் பக்தினாலும் அல்ல, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் விடுவிக்கப்படும்படி ஜெபிக்கிறப்பா. எல்லாம் அந்த அசுத்தாவிகள் புறப்படு. இனி அந்த குடும்பத்துக்குள் நுழையக்கூடாது. அவங்க மகனுக்குள்ள நுழையக்கூடாது. அவங்களுடைய மகளுக்குள்ள நுழையக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆவிகள் எல்லாம் புறப்பட்டு ஓட கட்டளை கொடுக்கிறேன். எல்லாம் விலகி ஓடு. இயேசு நாமத்தில் விலகு கட்டளை கொடுக்கிறேன். இனி நுழையக்கூடாது. அவங்களுடைய தொழில நுழையக்கூடாது. அவங்க மகள் வாழ்க்கையில நுழையக்கூடாது. மகனுடைய வாழ்க்கையில நுழையக்கூடாது. கடிந்து கொள்ளுகிற இயேசு நாமத்தில் நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒரு வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு மகிமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. சோத்திரம். நஷ்டம் அடைந்த தொழில்கள், நஷ்டம் அடைந்த வியாபாரங்கள் இப்பொழுதே கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக்கி தருகிறார். ஆசீர்வாதமாக்கி தரும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. இன்னும் திருமணம் நடக்காம இருக்கிற பிள்ளைகளுக்கு வயது வந்து திருமணத்தை முடித்து கொடுக்காதபடி, நல்ல கர்த்தவை மகன் கிடைக்காதபடி அப்பா வேதனையோடு இருக்கிற சகோதரிகளுக்கு ஒரு அற்புதம் இந்த மாதத்தில் நடக்கட்டும். ஹல்லேலூயா. காரியம் கர்த்தரால் முடியட்டப்பா. காரியத்தை கர்த்தர் முடித்து கொடுப்பீராக. சோதரிக்கிறேன் கர்த்தாவே. காரியம் மாறுதலால் முடிந்தது அல்லவா? உன் துக்க நாட்கள் முடிந்து போனது அல்லவா? இப்பொழுது திருமணம் நடைபெறாமல் இருக்கிற ஒவ்வொரு மகளுக்கும் இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடைபெறும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தரும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. சோதரிக்கிற பதவி உயர்வுகள் தடைகள் மாறட்டும். ஆண்டவரே,
10th +1 +2 பிள்ளைங்க ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா, அவங்களுக்கு இந்த மாதம் ரிசல்ட் இருக்கு ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் படித்து அப்பா நல்லா எழுதியிருக்கிற பிள்ளைங்க நல்ல ரிசல்ட் நல்ல மார்க் எடுத்து ஆண்டவரே மேல் படிப்புக்கு போகத்தக்கதா உம்முடைய வல்லமை வெளிப்படட்டப்பா. ஜெயமாய் முடித்து தாங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா. ஒரு படிப்புல சிறந்து வளரட்டப்பா. உன் பிள்ளைகள் எல்லாம் ஒளிவமர கண்டுகள் போல் வளர்வார்கள் சொன்னீரே. பிள்ளைகளை செழிப்பாக்கி படிப்புல சிறந்திருக்க செய்தருளும்படி ஜெபிக்கிறப்பா. உதவி செய்யுங்கப்பா. நீட் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க உதவி செய்யுங்க ராஜா. இன்ஜினியர் காலேஜ்ல கர்த்தாவே சோதரிக்கிறோமாப்பா. எல்லா எக்ஸாம்லயும் நல்ல மார்க் எடுத்து நல்ல நிலைமையில பிள்ளைகள் வரட்டும்பா. வரட்டும் ராஜா. அதே போல வெளி தேசத்துல படிக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிற. அவங்களுக்கு வியாதிகள் பலவீனங்கள் சத்துருவுடைய தொடுதல் ஒன்று இருக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நீங்க எங்க ஜெபத்தை கேட்டு உங்களுடைய நாமத்தினால் நீங்க இவங்களை அற்புதமான காரியத்தை செய்கிறதுக்காக சோத்திரம் சோத்திரம். இப்பொழுது கர்த்தர் வியாதிகளை குணமாக்க போறா. உங்க வியாதி உள்ள இடத்துல கரங்களை வைத்து கொள்ளுங்க. கண் பிரச்சனை, இருதய பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள் எல்லாம் வைத்து பிரச்சனைகள் இன்னும் சுகமாக்க முடியாதபடி வேதனையோடு இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால விலகும்படி ஜெபிக்கிறப்பா. விலகும்படி ஜெபிக்கிறேன். எல்லாம் விலகி போகட்டும். இயேசுவின் தழும்புள்ள கரத்தில் சுகமடையட்டும் ஆண்டவர். ஒரு அற்புதமான சுகத்தை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்தும். அப்படி செய்கிறதுக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து கொண்டே தான் இருக்கணும். நல்லா ஒரு துதிச்சு பாடுங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீங்க. மனிதன் அல்ல, இயேசுவை மாத்திர விசுவாசிங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விசேஷமாக மறந்துடாதீங்க, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு நம்ம சந்திக்கலாம். நீங்கள் வாங்க, ஒரு கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். God bless you.